நெல்லை மாவட்டத்தில் லஞ்சம் கேட்ட அரசு ஊழியர் குறித்து புகார் அளித்த நபருக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. தமிழகத்தில் லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிராக செயல்படும் ஊழல் எதிர்ப்பு இயக்கம் மற்றும் 5வது தூண் அமைப்பினர் சமீபத்தில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டனர். அதில் லஞ்சம் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கையில் ஆர்வம் காட்டுவோருக்கும் 1 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்று கூறினர். இந்நிலையில் நெல்லை மாவட்டம் கரிவலம் வந்த நல்லூரில் பட்டா மாற்றத்திற்கு லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அதிகாரி சுப்பிரமணியன் குறித்து அப்பகுதியைச் சேர்ந்த ஜெயராஜ் என்பவர் புகார் செய்தார். இந்த புகாரின் அடிப்படையில் சுப்பிரமணியன் கைது செய்யப்பட்டார். இதனிடையே புகார் அளித்த ஜெயராஜுக்கு ஊழல் எதிர்ப்பு இயக்கத்தினர் 1 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கி பாராட்டு தெரிவித்தனர். இதை ஒரு தனியார் துறைமுகம் எனக்கு இதை ஒரு பாராட்டி ஒரு 1 லட்சம் ரூபாய் வகுமதி கொடுக்குறாங்க. இதை ஒரு தனியார் துறை செயலுக்கு கொடுக்கறத காட்டிலும் ஒரு கவர்மெண்டே ஆதரித்து செஞ்சாங்க அப்படின்னா ஊழலற்ற சமுதாயத்துக்கு இனி நாளை விட கூட சீக்கிரத்தில் குறைஞ்சு விடும் தமிழகத்தில். மாவட்ட கலெக்டர் அலுவலக வாசலில் பொதுமக்கள் முன்பாக நடந்த இந்த நிகழ்ச்சியில் 5வது தூண் அமைப்பைச் சேர்ந்த ராஜமாணிக்கம், இந்திய மக்கள் நல இயக்கம் மூர்த்தி, தமிழ் மீட்சி இயக்கம் நந்தகோபால் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.